மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம், ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி போட்டுட்டோம். அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். எல்லாத்தையும் ஒன்று ஒன்று உட்காந்து ப்ளே பண்ணி பாருங்கள், பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வீடியோஸ் வேணும் அப்படின்றவங்க 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே வாட்ஸ்அப் பண்ணி விட்டுறேன். எல்லாத்தையும் ப்ளே பண்ணி நிதானமாக பார்க்க சப்ஜெக்டை எப்படி பார்க்கணும் அப்படின்ற அந்த வே உங்களுக்கு முதல்ல தெரியும். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம எக்கச்சக்கமாக வீடியோஸ் கொடுத்ததில் ப்ராபபிலிட்டி வீடியோஸ் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்கோம். ப்ராபபிலிட்டி நிறைய பிரச்சனையாக இருக்குன்னவங்களுக்கெல்லாம் இதை பார்க்க இவ்வளோ தானே பரவாயில்லையே அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த ப்ராபபிலிட்டி வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ஆனால் இதோட நான் நிறுத்த போகிறது இல்லை, இன்னும் நிறைய க்ரியேட்டிவாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இப்போ ப்ராபபிலிட்டிக்கு வந்து 2 புக்கு போட்டிருக்கேன். நம்ம வந்து வீடியோ கண்டென்ட் இதெல்லாம் வீடியோவில் டீச் பண்ணப்பட்டது. சார் உங்கள் ஹேண்ட் ரிட்டன் எனக்கு வேணும்னு சொல்கிறவங்களுக்கு இந்த புக்லெட் அனுப்பி வைக்கிறேன். வேணுன்றவங்க இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். சார் இது ஒரு புக்கு தானே, இதுவும் ப்ராபபிலிட்டிக்கு 2 புக் போட்டிருக்கேன். ஸோ இது ரெண்டுத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஒன்று விடாமல் இந்த 2 புக்கில் இருக்கிற ப்ராபபிலிட்டி பார்த்துட்டிங்கன்னா ப்ராபபிலிட்டி சம்மந்தமான பயமே உங்களுக்கு இருக்காது. அதாவது யூஜிடிஆர்பிக்கு போர்ஷனில் இருக்கிறத ஒரு அடி அடித்து வச்சுருக்கேன், ரைட்? அப்போது ப்ராபபிலிட்டிக்கு இந்த 2 புக்கு பார்த்துட்டா முடிஞ்சதா அப்படின்னா எல்லா ஏரியாவும் உங்களுக்கு முதல்ல தெரிய வரும். சரி, அவ்வளோதான், இதோட நிறுத்திடுவீங்களான்னு நிறுத்த மாட்டேன். இன்னும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து 2500 MCQ புக்லெட் இருக்கு இல்லையா, அந்த புக்லெட்டில் இருக்கிற ப்ராப்ளமும் நீங்கள் பார்க்கணும். அதையும் நாங்கள் வீடியோ கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த 2500 MCQ புக்லெட்டு ப்ளஸ் இந்த 2 புக்லெட்டு, இதில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டே வரீங்க, இதில் இருக்கிற ப்ராப்ளம்லாம் சொல்யூஷன் போட்டு பார்த்துட்டே வரீங்க, ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இந்த புக்லெட் போட்டதுக்கான ஒரு ரீசனே மெயினாக, சார் நீங்கள் வீடியோவில் எழுதுறீங்களே அந்த நோட்டு வேணுன்றவங்களுக்கு அதுதான் இது. என்னோடய ஹேண்ட் ரிட்டன் அப்படியே அந்த நோட்டை வந்து உங்களுக்கு ஜெராக்ஸ் பண்ணி அனுப்பி விட்டுருவேன். ப்ராபபிலிட்டிக்கு மட்டும்தான் போட்டிங்களா, வேறு இல்லையா எதுவும் அப்படின்னா இன்னும் நிறைய யூனிட் போட்டுட்ருக்கேன். இன்னும் ஒரு 2 டேஸில் ஃபோரியர் லேப்லாஸ் பக்காவாக ரெடி ஆகிடும். ஒரு 2-3 டேஸ் அவ்வளோதான். ஸோ ப்ராபபிலிட்டி இருக்குது. வேறு என்ன இருக்குன்னா காம்ப்ளெக்ஸ் உண்மையிலுமே நானே பார்த்துட்டு நம்ம போட்டதெல்லாம் ஒன்றா தொகுத்து ஒரு புக்காக போட்டேன். இதெல்லாம் இதோட நிற்கிறது இல்லைங்க. ஃபஸ்ட்டு ரெடியான வரைக்கும் கொடுக்குற புக்லெட் இதெல்லாம். இதுக்கப்புறம் இன்னொரு பார்ட் ரெடி ஆகும், அதுவும் உங்களுக்கு நான் கொடுப்பேன். இதே போல் வீடியோவில் சொல்வேன். ஸோ ரெடியான ஃபஸ்ட்டு பார்ட் வாங்கி ஒரு 8 பார்த்துருங்க. சார் எனக்கு தெரியாது இல்லை சார் அப்படின்றவங்களும் ஒரு வாட்டி இதை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பார்த்து டஃப்பான கொஷினாக இதெல்லாம் கேட்குறாங்கன்னு அந்த ஏரியாவெலாம் டச் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண மெட்டீரியல் இது. வீடியோவும் இதுக்கு இருக்குது. இது எல்லாத்துக்கும் வீடியோ இருக்கா, நான் வாங்கி படிச்சுக்கிறேன் அப்படின்னா வீடியோவும் பார்க்கலாம். என்னோடய கருத்து இந்த புக்லெட் வாங்கிட்டாலே அப்படியே உங்களுக்கு குழந்தை சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்டெப்பும் அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஃபார்மில் எழுதியிருப்பேன், ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும், அழகாக உங்களுக்கு புரியும். எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்குது கொஷின்னு அதுக்கோட எக்ஸ்ப்ளனேஷனு. இல்லை சார் வீடியோ வேணும், கண்டிப்பாக தான் வீடியோ நான் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டேனே, வாட்ஸ்அப் பண்ணிடுவேன். ஸோ அதிலிருந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு பிளேலிஸ்ட்டாக அதை டச் பண்ணி யூனிட் வைஸ் பிளேலிஸ்ட் அனுப்புவேன். ஸோ இது வந்து காம்ப்ளெக்ஸ் போட்ட வரைக்கும் முதல்ல தரேன், இதோட நிறுத்திட மாட்டேன், போட்ட வரைக்கும் முதல்ல தரேன். ஸோ காம்ப்ளெக்ஸு ப்ராபபிலிட்டி 2 புக்கு இது இருக்குது. அதுக்கப்புறம் மெக்கானிக்ஸில் வந்து பேசிக்காக ஒரு சில விஷயங்கள் முதல்ல படித்தா தான் உங்களுக்கு அப்படின்றது புரியும் இல்லையா. பேசிக்கான ஒரு சில 1 மார்க்ஸ் இதில் இருக்குது. இதெல்லாம் கன்ஃபார்மாக நீங்கள் ஒரு தடவை அப்படி படித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சேஃப் ஜோன் போயிடுவீங்க. மெக்கானிக்ஸ் மேலே ஒரு பயம் இருக்காது முதல்ல, சரிங்களா? இதில் வந்து 1 மார்க் தான் கொடுத்துருக்கீங்களா, பின்னாடி கொஞ்சம் ப்ராப்ளம் போட்டிருக்கேன். மெக்கானிக்ஸ் ப்ராப்ளம் வேறு லெவலில் கொடுக்க போகிறேன். என்னப்பா இது இவ்வளோ விஷயங்கள் நான் மேஜரு, நம்மளாம் வந்து நிறைய ரியல் காம்ப்ளெக்ஸ் அல்ஜிப்ரான்னு இந்த மாதிரி மேஜரில் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்போம். மெக்கானிக்ஸில் நம்ம வந்து கோட்டை விட்டுருவோம். அங்கே வந்து ஓவர்டேக் பண்ணுற இடமே மெக்கானிக்ஸ் தானே, ஏன்னா அதானே எல்லோரும் படிச்சிருக்க மாட்டாங்க மேக்ஸ் மேஜர்காரங்க. அப்போ அதை எப்படி அடிக்கணும்னு ஒரு டெஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ரெகுலராக அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ப்ராப்ளம்ஸ் நான் சொல்கிறது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஒரு ஃப்ளோவில் கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறேன்னு வைங்களேன். தெகட்ட கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மெக்கானிக்ஸோட பெரிய பியூட்டி என்னென்னா ஒரு 151 1 மார்க் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒரு 151 1 மார்க் வித் ஆப்ஷன்ஸ், ரைட்? இது நீங்கள் அப்படியே பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஒன்று விடாமல் பார்த்துருங்களேன். நீங்கள் போர்ஷனில் உள்ளது தான் எல்லாமே கொடுத்துருக்கேன். இதெல்லாம் அவங்களால கேட்காம இருக்க முடியாதுன்னு பார்த்து தான் கொடுத்துருக்கேன். ஸோ மெக்கானிக்ஸு, காம்ப்ளெக்ஸு, ப்ராபபிலிட்டிக்கு ஒரு 2 புக்கு, இவ்வளோ தானே சார். இன்னும் ஒரு 3 டேஸில் லேப்லாஸு ஃபோரியர் பக்காவான மெட்டீரியல் உங்களுக்கு கைக்கு வந்துடும். இதே போல் கொடுத்துருவேன். ஸோ இது வேணுன்றவங்க இந்த புக்லெட் மட்டும் நான் உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறேன். 7358591547 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, காம்ப்ளெக்ஸு இது மட்டுமே போதுமானா இது மட்டும் போதாதுங்க, இது தெரியாமல் போகக்கூடாதுங்க, அதை சொல்ல வரேன். இதில் இருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ஒரு கணக்கு ஒரு 100 வாட்டி போட்டு பார்த்துக்கோங்களேன்.
கான்செப்டை அப்படியே உங்களுக்கு புரிஞ்சு போடணும். கான்செப்ட் தெரியாமல் 100 வாட்டி போடக்கூடாது. நல்லா போட்டு போட்டு பார்த்துட்டு இந்த இன்டகிரேஷன் நம்ம தான் தெளிவாக தெரியுமே, அப்படியே நம்ம வந்து டிக் பண்ணலாம். இந்த ஃபங்க்ஷன் இருக்குன்னா இந்த ஃபங்க்ஷனோட நேச்சரே எனக்கு தெரியும். நீங்கள் ரெசிடியூ அட் 0 கேட்குறீங்களா, இந்த ஃபங்க்ஷனுக்கு ரெசிடியூ அட் 0 கேட்குறீங்களா, எனக்கு அப்படியே தெரியும் 5. அந்த அளவுக்கு ப்ராக்டிஸில் இருங்கன்றேன். சரி, இதெல்லாம் என்ன சார் நீங்கள் கொடுக்குற ப்ராப்ளம் நான் பார்த்துட்டா அங்கே வந்துடுமா? கான்செப்ட் தான் படிக்கணும்னு சொல்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ப்ராப்ளம்லாம் வேறு எக்ஸாமில் கேட்டு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் காலேஜ் டிஆர்பியில் கேட்டால் யூஜி டிஆர்பி சிலபஸ் ப்ராப்ளம் கூட இதில் இருக்கும். நான் வீடியோவில் சொல்லி தான் நடத்தியிருப்பேன். வீடியோ போய் பாருங்கள் தெரியும். அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம்லாம் வந்து யூஜி டிஆர்பி வருமா? கொஞ்சம் கூட தயவு தாட்சணையும் பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு எவ்வளோ டைப் பண்ணி வெளியே அனுப்ப முடியுமோ அனுப்புறதுக்கு தான் பார்க்குறாங்க. ஸோ உச்சத்தை தொட்டுறணும். ஸோ அந்த சிலபஸில் எந்த லெவலுக்கும் நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இதில் கொஞ்சம் இருக்குது. இதெல்லாம் போட்டு பார்க்குறதுக்கு முதல் கட்டம் நான் தரேன் கையில், சரிங்களா? ஸோ காம்ப்ளெக்ஸு மெக்கானிக்ஸில் ஒரு 151 1 மார்க்கு, ப்ராப்ளமும் கொஞ்சம் பின்னாடி இருக்குது, அதையும் பார்த்துங்க. ப்ராபபிலிட்டியில் 2 புக்கு. இப்போ நான் கொடுக்குற இந்த காம்போ, இந்த 3 ப்ராபபிலிட்டி, மெக்கானிக்ஸு, காம்ப்ளெக்ஸ், இந்த 3ல் ப்ராபபிலிட்டிக்கு ஃபஸ்ட்டு ப்ளேஸ் தரேன் நான். ஏன்னா அவ்வளோ நல்லா நானே திறந்து பார்க்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நல்லா பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு உணர்வு வருது. இதோட மட்டும் இல்லை, இன்னும் 2 புக்லெட்டு மாதம் இதோட ஆட் ஆகுது. இதெல்லாம் ஓவர்டேக் பண்ணுற இடங்கள் எது? ஃபோரியரு, லேப்லாஸு, ப்ராபபிலிட்டி, மெக்கானிக்ஸ்லாம் ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணுற இடம். மேஜரில் ஜொலிப்பாங்க, சில நான் மேஜரை வந்து கேர்லெஸ்ஸாக விட்டுருவாங்க. அங்கே தான் ஓவர்டேக் பண்ணுற இடம். நல்லா ஒருத்தர் ரைட். ஸோ நல்லா படிச்சுக்கிங்க. இன்னும் ஒரு 3 டேஸில் ஃபோரியரும் லேப்லாஸும் நான் உங்களுக்கு இதே போல் வீடியோவில் காட்டுவேன், நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போதைக்கு இந்த 4 புக்லெட் ரெடியாக இருக்கிறத வாங்கி ஒரு புரட்டிக்கிங்க. சார் நான் தனியாக நோட் போட்டு உங்கள் வீடியோலாம் எழுதினே வரேன் ரெகுலராக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களாம் அப்படி அதுவே போதும். இல்லை நான் எழுதால பிக்கப் பண்ணவே இல்லை சார், இப்போ தான் பார்த்தேன் ஏதாச்சும் வீடியோவை, நான் விட்டதெல்லாம் பார்க்கணும், முதல்ல அந்த புக்ஸ்லாம் கொடுங்க எனக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்து எடுத்த புக்லெட் அது. நீங்கள் ஃபுல்லாக பேஜ் பை பேஜ், லைன் பை லைன் தியரி ஃபுல்லாக படிக்கணுன்னா ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கி படிங்க. ஃபுல் செட் மெட்டீரியல் வேணும்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். யூனிட் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் அது, சரிங்களா? இது வந்து யூனிட் வைஸ் ப்ராப்ளம் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் புக்லெட் இது, ரைட்? இது மட்டுமே போதுமான இதை விட இன்னும் ஒரு பேட்ச் கொடுப்பேன். இப்போ இந்த புக்லெட்ஸ்லாம் இப்போ காம்ப்ளெக்ஸ் கொடுத்த வரைக்கும் முடிஞ்சதானா? இல்லை. அடுத்து இது வந்து ஃபஸ்ட்டு புக்லெட்டு. அடுத்து நம்பர் 2 போட்டு இன்னொரு புக்லெட் ரெடி ஆகும். இதுக்கப்புறம் போடுற வீடியோஸ் எல்லாம் ரெடி ஆகி செகண்ட் புக்லெட்டு கொடுத்துருவேன். உங்களுக்கு இது கேட்கும்போதே நீங்கள் ஃபஸ்ட்டு புக்லெட் ஃபஸ்ட்டு செட் அது வேணும்னு சொல்லி கேட்கணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செட்டு நான் வாங்கிட்டேன் சார், செகண்ட் செட்டு கொடுங்க, அது ரெடி ஆகணும், வீடியோ நாளே சொல்வேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதெல்லாம் வாங்கி படிக்கலாம். ஓகே, சரிங்க. இப்போ 4 இயர் புக்லெட்டு உங்களுக்கு சீக்கிரமாக கொடுத்துட்றேன், லேப்லாஸும் கொடுத்துட்றேன். அதில் இருக்கிறது எதையுமே விடாதீங்க. இப்போ இந்த புக்லெட்லாம் படிக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கூடுதல் தெம்பு கிடைக்கும். கூடுதல் தெம்பு. ஓகே, வேரியஸ் கைண்ட் ஆஃப் ஏரியாவில் வேரியஸ் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸை நம்ம பார்த்துட்டோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நமக்கு பயம் போயிடும். ஃபஸ்ட்டு அந்த பயம் போனாலே நம்ம நிறைய படிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம மூளை தெம்பாக யோசிக்க ஆரம்பிச்சிடும். அந்த தெம்பை கொடுக்குறது தான் இந்த புக்லெட். நான் என்னன்றேன்னா, முதல்ல இந்த ப்ராபபிலிட்டி புக் 2 இருக்குல்ல, இந்த ப்ராபபிலிட்டியில் 2 புக்லெட், இதை ஒரு அடி அடித்து வச்சுக்கோங்க. அப்போ போதும், ப்ராபபிலிட்டி முடிஞ்சதுன்ற ஒரு உணர்வு வரும். ஆனால் இது ஃபஸ்ட்டு செட்டு தான். இன்னொரு செட்டு இதேமாதிரி ப்ராபபிலிட்டிக்கு நான் கொடுப்பேன். அப்படி நோட்டிஃபிகேஷன் வர நேரம், அப்படி எக்ஸாம் கிட்டக்க டைமில் ஒரு மாதம் இருக்கும்போது கொடுப்பேன். அப்போ ஒரு அடி அடிச்சிக்கணும், அவ்வளோதாங்க. சரிங்களா? ரைட். இப்போ இங்கே பாருங்கள், 4 இயரில் the Fourier transform of f of x equal to 1 if mod x is less than a, 0 if mod x is greater than a is dash. அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு Fourier transformனு சொல்லிட்டு கேட்குறாங்க. பொதுவாகவே Fourier transform of f of x is equal to 1 by root 2 pi integral minus infinity to plus infinity f of t e power minus st into dt e power ist into dt. இதுதான் வந்து Fourier transform of f of x. எந்த ஒரு Fourier transformation கொடுத்தாலும், எந்த ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் அதுக்கு Fourier transformation கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இதுதான். சரிங்களா? Fourier transform of f of x. ரைட், சரிங்க. இப்போது நமக்கு கொடுத்துருக்கிற f of x என்ன? இதோ இதான் இல்லையா? சரி, இந்த ஃபங்க்ஷனில் பாருங்கள், f of t வந்து என்னன்னு கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி அப்படி இன்டர்வேட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுதுங்க. ஓகே, இப்போது f of x, f of t, இங்கே வேரியபிள் எக்ஸில் இருக்குது, இங்கே டீயில் இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, ரெண்டும் சேம் தான். இங்கே இதை தான் கொண்டு வந்து இங்கே போட போகிறோம். ஓகே, இப்போது இந்த ஃபங்க்ஷனில் f of x வந்து 1 வேல்யூ எடுக்கும் எப்போன்னா இந்த டொமைன் இதில்
mod x is less than a. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்? மைனஸ் ஏ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ப்ளஸ் ஏ இதானே இதுக்கு அர்த்தம். இதுக்கு அர்த்தம் தான். ஸோ இந்த இடைவெளியில் எக்ஸ் மதிப்புகள் பெறும்போது ஃபங்க்ஷனோட வேல்யூ 1, மற்ற எல்லா இடத்துலையும் 0. ஓகே, இப்போது ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன சொன்னேன்? 1/√2π இன்டெக்ரல் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் டி இ பவர் ஐஎஸ்டி டிடி. ரைட், சரிங்க. இப்போது ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் போடுறேன் ஈக்குவல் டு ஃபார்முலாவில் 1/√2π இன்டெக்ரல் நம்ம இந்த லிமிட் போட்டுக்கலாம், இன்டெக்ரல் மைனஸ் ஏ டு ப்ளஸ் ஏ இதை மட்டும் போட்டுக்கலாம். ஏன் சார், பெரிய டொமைன் மைனஸ் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி இருக்குது, நீங்கள் ஏன் மைனஸ் ஏ டு ப்ளஸ் ஏ போகிறீங்க? மற்ற இடம்லாம் தான் ஃபங்க்ஷன் வேல்யூ 0 ஆகிறதுனால டோட்டல் இன்டெக்ரல் வேல்யூ 0 ஆகிடும். ஸோ அதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டாம். கரெக்டாக நமக்கு தேவையான ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன ஏரியாவில் மற்ற எல்லா இடங்களிலும் 0ன்றதுனால நான் விட்டுறேன், அவாய்ட் பண்ணிடுறேன். ஓகே, அப்போது இந்த இடைவெளியில் மட்டும் எஃப் ஆஃப் டி வந்து 1, இங்கே வந்து 1 போட்டுறேன், இ பவர் ஐஎஸ்டி இன்ட்டு டிடி. ரைட், அவ்வளோதாங்க முடிஞ்ச. ஃபங்க்ஷனை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். கரெக்டாக எங்கே இடைவெளியாக அதை கரெக்டாக கொண்டு வந்து போட்டேன். இந்த இடைவெளியில் தான் இந்த இன்டகிரேஷன் நடக்குது. டொமைன் அதானே, இதுதான் டொமைன். சரிங்க, ஈக்குவல் டு 1/√2π இன்டகரல் மைனஸ் ஏ டு ப்ளஸ் ஏ 1 இன்ட்டு இ பவர் ஐஎஸ்டி இ பவர் ஐஎஸ்டி தான் இன்ட்டு டிடி. ரைட், இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுறோம். இ பவர் ஐஎஸ்டியை இன்டகிரேட் பண்ண என்ன? 1/√2π இன்ட்டு இ பவர் ஐஎஸ்டி டிவைடட் பை ஐஎஸ். ஏன்னா இங்கே பாருங்கள், இன்டகிரல் இ பவர் ஏடி டிடி ஈக்குவல் டு இ பவர் ஏடி டிவைடட் பை ஏ ப்ளஸ் சி. இல்லையா, இதுதான் ஃபார்முலா. ஸோ அதுபடி தான், இந்த ரூல் படி தான் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஏ இருக்கிற இடத்துல ஐஎஸ் இருக்குது, அது ஐஎஸ் அப்படி இங்கே டினாமினேட்டர் வந்துருச்சு, டி வந்து இங்கே இருக்குது. ஸோ இ பவர் ஐஎஸ்டி இன்டகிரேட் பண்ணால் இ பவர் ஐஎஸ்டி டிவைடட் பை ஐஎஸ். இந்த லிமிட் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஏ டு ப்ளஸ் ஏ. இன்டகிரேட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு லிமிட்ஸும் இங்கே சைடில் இப்படி போட்டுக்கணும், அவ்வளோதான். அடுத்தது 1/√2π. ஃபஸ்ட்டு இந்த டீக்கு தான் நம்ம லிமிட் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் கொடுக்குறேன், இந்த டீக்கு ஏ கொடுக்குறேன். அப்போது இ பவர் ஐஎஸ்ஏ மைனஸ் லோவர் லிமிட் போட்டு நம்ம டினாமினேட்டர் அப்படியே போட்டுக்கலாம், ஐஎஸ் மைனஸ். இப்போ லோவர் லிமிட் கொடுக்குறேன், டீக்கு வந்து மைனஸ் ஏ கொடுக்குறேன். மைனஸ் போட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், அப்போ போடுற அந்த மைனஸ் தான் இது. இந்த மைனஸை உள்ளே இங்கே போட்டுருங்க, இ பவர் ஐஎஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை ஐஎஸ். அவ்வளோதாங்க. டீக்கு ஏவும் டீக்கு மைனஸ் ஏவும் கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் நான் செய்யலை. ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், இது அப்பர் லிமிட், இது லோவர் லிமிட். ரைட், இப்போ ஐஎஸ் காமனாக வெளியே கூட எடுத்துடலாம், உள்ளே இருக்கணும்னு அவசியம் இல்லை. 1/√2π இன்ட்டு 1/IS இ பவர் ஐஎஸ்ஏ மைனஸ் இ பவர் மைனஸ் ஐஎஸ்ஏ. இந்த டிவைடட் பை ஐஎஸ் தான் காமனாக வெளியே எடுத்துட்டேன். ரைட், இங்கே இ பவர் ஐஎஸ்ஏ இருக்குது, இங்கே இ பவர் மைனஸ் ஐஎஸ்ஏ இருக்குது, ஜென்ரல் இருக்கிற மைனஸ் அப்படியே இருக்குது, அவ்வளோதாங்க. ஓகே, ஆக்சுவலாக இது என்னது, ஒரு ஃபார்முலா சொல்கிற பாருங்க. sin x இருக்கு இல்லையா, sin x ஈக்குவல் டு இ பவர் ஐஎக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் ஐஎக்ஸ் டிவைடட் பை 2i. இது ஒரு sin x உடைய ஃபார்முலா. இது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2i எடுத்து இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிடுங்களேன். அப்போ 2i sin x ஈக்குவல் டு இ பவர் ஐஎக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் ஐஎக்ஸ். ரைட், இப்போ இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குன்னா எஸ்ஏ இருக்குது, அவ்வளோதான். எக்ஸ் இருக்கிற இடத்துல எஸ்ஏ போடுங்களேன். இப்போ 2i sin SA ஈக்குவல் டு இ பவர் ஐஎஸ்ஏ மைனஸ் இ பவர் மைனஸ் ஐஎஸ்ஏ. ரைட், அவ்வளோதான் விஷயம். இப்போது இதுக்கு பதிலாக நான் இதை போட்டுக்கலாம் இல்லையா. அப்போ என்னாகும், 1/√2π இன்ட்டு 1/IS, இது காமனாக எடுத்த ஐஎஸ் இது, இன்ட்டு இதுக்கு என்ன வேல்யூ 2i sin SA இல்லையா. இப்போ நம்ம ஐயை கட் பண்ணிடலாம். இங்கே √2 இருக்குது,
கட் பண்ணிவிட்டு இங்கே மேலே நியூமரேட்டரில் இன்னும் ஒரு ரூட் இருக்கும். இந்த 2 √2 × √2ன்னு எழுதிக்கலாம் இல்லையா. 2 இஸ் √2 × √2. இப்போ ஒரு √2 கட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு √2 நியூமரேட்டரில் அப்படியே இருக்குது. டினாமினேட்டர் இன்னும் ஒரு √π இருப்பாருங்க. அப்போது மொத்தமாக √2/π, நியூமரேட்டரில் 2 √2, டினாமினேட்டரில் √π. இப்போ மொத்தமாக √2/π. இங்கே வந்து எஸ் இருக்குது, இங்கே எடுத்துகிட்டு வந்து எழுதிக்கிறேன். இதெல்லாம் ஒரு செட்டாக. அப்போது sin SA /S, ரைட். இவ்வளோதாங்க. இதான் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் given f of x. இந்த f of xக்கு தாங்க இது. இந்த f of x வேறு இருந்ததுன்னா இங்கே வேறு ஆன்சர் வரும் இல்லையா. ஏன், அதான் நான் சொல்லியிருக்கேனே. இந்த மொத்த ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கோங்க. இதோ பாருங்கள், இதில் எந்த ஆப்ஷன் முதல்ல டிக் பண்ணிடலாம். √2/π sin SA /S, ஆப்ஷன் கே, ரைட். நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க. ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of x = 1/√2π - ∞ f of t e⁻ist dt. இந்த ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கோங்க, ரைட். அதுக்குள்ளே அப்படியே f of t வேரியபிள் எக்ஸில் இருக்குது, இங்கே டீக்கு மாற்றிக்கிறோம், அவ்வளோதான். இங்கே டி கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே மாடுலஸ் டி, இங்கே மாடுலஸ் டி போட்டுக்கலாம், அவ்வளோதான். வேரியபிள் அது, அவ்வளோதான். இங்கே வந்து 1 ஆகிடுது எந்த லிமிட்டில், இந்த டொமைனில். மற்ற எல்லா டொமைனும் நீங்கள் ஏன் போடல, அங்கெல்லாம் 0 ஆகிடுது. அப்போ இன்டர்வல் வேல்யூ மொத்தமாக அது 0 ஆகிடும் இல்லையா. நம்ம அது போகணுன்னு அவசியம் இல்லை. அப்படி பிரித்து பண்ணுறது தான் இன்டர்வல் பிரித்து பண்ணிவிட்டு கூட்டிக்கணும். ஆனால் இங்கே வந்து அந்த பிரச்சனையே இல்லை எனக்கு. எல்லா இடத்துலையும் 0 ஆகிடுது, ரைட். அப்போ டிஃபைன்ட் ஏரியாவில் மட்டும் நம்ம இன்டகிரேட் பண்ணி அப்படியே ஆன்சர் சொல்லிடுறோம். மற்ற எல்லா இடத்துலையும் 0. இங்கேயும் டிஃபைன்டு தான் 0, அதனால் நாட் டிஃபைன்டுன்னு இல்லை. நாட் டிஃபைன்டு வேறு, டிஃபைன்டு வேறு. இங்கே 0ன்றது இங்கே வேல்யூ டிஃபைன்டு தான் இங்கேயும், பட் 0. புரியுதுங்களா? ஓகே, இப்போ இங்கே ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஸோ இப்போ நான் சொன்ன 2 ஃபார்முலா, இந்த e⁻at dt இன்டகிரேட் பண்ண என்ன, இது sin x எழுதியிருக்க பாருங்கள், e⁻ix - e⁻ix /2y. இப்போ cos xக்கு என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒன்று படிக்கிறோன்னா பக்கத்துலேயே அதுக்கு உண்டானதையும் படித்து வச்சுக்கணும் இல்லையா. இந்த 2y இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன், எக்ஸ் இருக்கிற இடத்துல எஸ்ஏ போடுறேன், அவ்வளோதான். ஸோ அப்போ 2y sin SA இங்கே இருக்குது பாருங்கள், 2y sin SA. இதை எடுத்துகிட்டு இதுக்கு பதிலாக இது போட்டு இது சிம்பிளிஃபை பண்ணிட்டேன், ரைட். ரொம்ப எளிமை தான், கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது.